இந்த வாரம் வந்திருக்கும் இன்னொரு ஓடிடி சீரிஸ் பிருந்தா. த்ரிஷா அவங்க வந்து மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. த்ரிஷா இல்லாம நமக்கு பரிச்சயமான முகங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆனந்த் சாமி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள்ல சப்போர்ட்டிங் ஆக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல். அதற்கு பிறகு ஜெயபிரகாஷ் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. பிருத்திவிராஜோட அண்ணன் இந்திரஜித் சுகுமாரன் அவர் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. தெலுங்கு ஆக்டர் ரவீந்திர விஜய் அவரும் ஒரு நல்ல இணையல் சாலினி மாதிரி ஊக்குவிச்சிட்டே இருப்பாரு த்ரிஷா. அவரும் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாம் தான். ஏன்னா தெலுங்கு சீரிஸ் நமக்கு பரிச்சயமான முகங்கள் இவ்வளவுதான். ஸ்பாயிலர் இல்லாத ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள மர்ம மரணங்கள் தொடர்ந்துட்டே இருக்குது. ஒரு கொலை, அதை தொடர்ந்து சில கொலைகள். ஸோ இந்த கொலைகளுக்கான லிங்க் என்ன, யார் இந்த கொலைகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து போலீஸ் டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிற த்ரிஷா எப்படி இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, யார் அந்த நபர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சீரீஸின் ஸ்பாயிலர் இல்லாத ஒன்லைன். இந்த சீரீஸில் நல்லா இருந்த விஷயம் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒன்லைன். இந்த ஒன்லைன் இல்லை, ஒரு ஊரில் நடக்கிற மூட நம்பிக்கை தொடர்பான ஒரு விஷயம். அதிலிருந்து தப்பிச்சு வர மக்கள். கடவுள் நம்பிக்கை என்னும் பெயரால் இந்த உலகத்தில் இன்னும் எத்தனையோ மூட நம்பிக்கைகள் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மூட நம்பிக்கைகளால் ஏமாற்றப்படுறவங்க திருப்பி கடவுள் நம்பிக்கையாளர்களை அடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒன்லைன். யார் அந்த வில்லன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொண்டு போன அந்த முடிச்சுகள் அப்படிங்கிறது நல்லாவே இருந்துச்சு. படத்தில் இருந்த ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் வந்து சீரீஸ் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு எபிசோட்லும் ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்மளை வந்து ட்விஸ்ட் வச்சுட்டு பாத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாம வில்லனுக்கான கேரக்டர் ஆர்க், அவங்க ஏன் இதை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக், அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சது மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மூணாவது நல்லா இருந்த விஷயம் த்ரிஷாவின் நடிப்பு. த்ரிஷா அவங்களே மெயின் கேரக்டராக ப்ளே பண்ண நிறைய படங்கள் வந்திருக்கு. நாமளும் வந்து எவ்வளவோ காவு கொடுத்துருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் இது வந்து ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. 8 எபிசோடு 9 எபிசோடு இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்குற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. த்ரிஷாவுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. கூட நடித்த ரவீந்திர விஜய் இதுக்கு முன்னாடி ஃபேமிலி மேன் ஆகட்டும், தூதா ஆகட்டும், இன்னும் நிறைய தெலுங்கு படங்கள் நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து கமான் டைகர்னு த்ரிஷாவை சொல்கிறது மட்டும்தான் அவரோட ஜாபுங்கிறனால அவருக்கு அவ்வளோ ஸ்கோப் இல்லை. ஆனந்த் சாமிக்கு இந்த சீரீஸில் உண்மையாக நல்ல ரோல். ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், நிறைய படங்கள் ப்ளே பண்ணியிருந்தாலும் இதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவருக்கு ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு பயந்த சுபாவம் கொண்ட ஒரு நபரில் ஆரம்பித்து அவர் செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து கேரக்டராகவே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்திரஜித் சுகுமாரன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர். ஸ்டில் இந்த சீரீஸ்ல இப்படியே கிரிம் ஃபேஸ்டாவே ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் நல்லா இருந்தாலும் அவர் அதுக்கு கொடுத்த அந்த எஃபோர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே மீகராக தான் இருந்துச்சு. பெருசாக செட் ஆகலை. டவுன்லைன் என்ன அப்படின்னா, எது சுவாரஸ்யமான ஒன்லைனோ அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு இருக்குது. இதுல பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக எல்லா மதத்தை சேர்ந்தவர்களையுமே வந்து மூடத்தனம் இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வெல் குட், அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லா மதத்திலையுமே மூடத்தனங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதற்காக இவங்க எடுத்துக்கிட்ட அந்த வெர்ஷன் ஒன்று இருக்குல்ல, நம்ம அந்நியன் இந்தியன் மாதிரியான படங்கள்ல வர்ற சீன்ஸே இப்போ எடுத்தா என்னையா பூமர் மாதிரி கண்ட கர்மத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தோன்றப்போ இந்த படத்துல வர்றதும் அப்படிதான் இருக்குது. ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து ஆண்டகனிஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறனால ஓரளவு ஆறுதலா இருக்கு. பிளஸ் அந்த ஆண்டகனிஸ்டுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அதுல அவங்களுக்கான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு காட்டின வகையில் அந்த சீன்ஸ் ஓகே. ஆனா இதெல்லாத்தையும் ரெஃபரன்ஸா எடுத்துட்டு யாராவது இதெல்லாம் பண்ணி தொலைஞ்சா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதை கொஞ்சம் சென்சிபிளாக கையாண்டு இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த சீரீஸில் இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனை. மற்றபடி சீரீஸ் பார்த்துட்டு யாராவது ஏதாவது வம்பிழுக்கிறாங்க, இந்த மதம் சண்டை போடுது அந்த மதம் சண்டை போடுதுன்னா அதற்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. போனோமா ஒரு சீரீஸ் பார்த்தோமா, அது வந்து நல்ல த்ரில்லராக இருந்துச்சா, நல்லா நடிச்சிருந்தாங்களா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தோம்னா இது ஒரு நல்ல வீக்கெண்டு பிஞ்சு வாட்சுக்கு ஏற்ற ஒரு சீரீஸ். என்னையா காமன் மேனை கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அப்பயே ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி.